மும்பையில் நடந்த தேசிய அளவிலான ஹிப்ஹாப் நடன போட்டியில் பங்கேற்று சர்வதேச போட்டிக்கு தெரிவாகியுள்ள சேலம் அணிக்கு தமிழக அரசு பொருளாதார உதவிகளை செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக பயிற்சியாளர் சிந்துமணி, மாணவி ஜன்னிஷா ஆகியோருடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். அகில இந்திய அளவிலான ஹிப்ஹாப் நடன போட்டிகள் மும்பையில் நடந்தது. மும்பை அணியை எதிர்த்து சேலம் அணி போட்டியிட்டது. ஆனால் இதில் 2ஆம் இடம் பெற்ற சேலம் அணிக்கு சோளம்பள்ளத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் முதல் முறையாக இந்த ஹிப்ஹாப் போட்டியில் 2ஆம் இடம் பெற்று தற்போது அமெரிக்காவில் நடக்கும் சர்வதேச அளவிலான ஹிப்ஹாப் போட்டிக்கு கலந்து கொள்வதற்கான தகுதியை பெற்று அதில் தேர்வாகியுள்ளது. இதனுடைய பயிற்சியாளர் சிந்துமணி நம்மிடம் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த போட்டி எந்த மாதிரியான தாக்கத்தை உங்கள் பயிற்சியாளருங்கிற முறையில் உங்கள் மாணவ மாணவிகளுக்கு ஏற்படுத்தியிருக்கு? சார், இந்த மாதிரி ஒரு ஸ்டைலு நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரனாவே ஒரு பெரிய விஷயந்தான். அதுவும் சேலத்தில்ங்கும்போது பெரிய டான்ஸர்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோமோ அது எல்லாமே எங்களுடைய சேலத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த விஷயத்தை கொண்டு வந்தோம். அதை பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ டான்ஸஸ் இருக்காங்கிறது நாங்கள் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. ஸோ அதுக்கான ரிசல்ட் தான் இந்த வருஷம் நாங்கள் போன உடனே எங்கள் குழந்தைங்க எல்லாருமே அடித்தாங்க. இது வரைக்கும் நிறையா ஸ்டேட்லேருந்து அடிச்சிருக்கிறாங்க. ஈவன் நம்மளுடைய தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அடிச்சிருந்தாங்க. பட் சேலமில் நாங்கள் 2வது முறையாக கலந்துக்கிட்டோம். ஆனால் இந்த முறை மட்டும்தான் குழந்தைங்களோட போனோம். இந்த குழந்தைங்க கலந்துக்கிட்ட முதல் டைமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டைல் காமிச்சு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் அங்கேருந்து மும்பையில் மற்ற ஸ்டேட் எல்லாத்தையுமே ஈஸியாக தூக்கி போட்டுட்டு நாங்கள் 2வது இடத்தை பிடிச்சிருக்கோம். இந்த போட்டியில் எத்தனை அணிகள் கலந்துக்கிட்டாங்க? நீங்கள் எந்த பிரிவில் நீங்கள் 2ஆம் இடம் பெற்றிருக்கீங்க? சரி, இந்த போட்டி பார்த்திங்கன்னா மொத்தமாக கிட்டத்தட்ட நிறைய கேட்டகரி இருக்குது. அண்டர் 17, 17க்கு மேலே இல்லை கம்பைன் பண்ணி அப்படின்ட்டு 200க்கு மேலே டீம்ஸ் கலந்துக்கிட்டாங்க. இதில் நாங்கள் கலந்துக்கிட்டது அண்டர் 17 அப்படிங்கிற கேட்டகரி தான். எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 13 பேர். ஆனால் இவங்களோட வயசு எல்லாமே 7 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் தான் இருக்காங்க. ஸோ இவங்க மோதினது 17 வயசு கூட இருக்கிறவங்க கூட தான் மோதினாங்க. மோதிட்டு நாங்கள் ஜெயிச்சது பார்த்திங்கன்னா ஃபைனலுக்கு வந்தது கிட்டத்தட்ட ஒரு 12 டீம் உள்ளே வந்தாங்க. ஸோ அந்த 12 டீம் அடிச்சுட்டு நாங்கள் 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு போகிற அமெரிக்கா எங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜ் மாதிரி இருக்காது. எங்கள் குழந்தைங்க எல்லாருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு தான் அடுத்த லெவலுக்கு நாங்கள் போகிறோம். டெஃபினட்டாக நம்ம சேலமுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி எங்கள் டீம் கண்டிப்பாக ப்ரைஸோடு தான் வருவோம், அமெரிக்கா போவோம். பட் இதுக்கு நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் ஒரு வில்லேஜ் சைட்லேருந்து நாங்கள் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு போய் நம்ம சேலத்துக்கு கொண்டு வந்திருக்கோம்னா இதுக்காக நம்மளுடைய கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல. ஏன்னா ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இப்போ முடிச்சுட்டு யூஎஸ்ஏ போகிறாங்க அப்படின்னா எல்லா கவர்மெண்ட்டுமே சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க ஸ்டேட்டில். ஸோ அதே வைஸ் நம்மளுடைய சேலம்லேயும் இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டிலையோ இல்லை நம்ம சேலம் சைட்லேருந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணாங்கன்னா யூஎஸ்ஏ போகிறதுக்கு தேவையான நம்மளுடைய குட்டீஸ் எல்லாருமே நிறைய பேர் சிங்கிள் பேரண்டாக இருக்காங்க, நிறைய பேர் ரொம்ப வில்லேஜ்லேருந்து வராங்க, நிறைய பேர் இங்கே ஃபீஸ் கட்டக்கூட முடியாது, ஒரு அரசு ஸ்கூலில் தான் படிக்கிற மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த ஸ்கில்லை அடுத்த கொண்டு போய் நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அமெரிக்காவுக்கு தேர்வாகியுள்ள இந்த மாணவ மாணவிகள் மற்றும் பயிற்சியாளர் விடுக்கும் ஒரே கோரிக்கை என்னவென்றால், நாங்கள் ஏழ்மை நிலையில் இருக்கிறோம். எனவே எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் சுமையை ஏற்படுத்த விரும்பவில்லை. எனவே எங்களுக்கு அமெரிக்கா சென்று இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு தேவையான உதவிகளை தமிழக அரசும், குறிப்பாக விளையாட்டுத்துறையை தனது கையில் வைத்திருக்கக்கூடிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் எங்களுடைய கருணை கண் கொண்டு பார்த்து எங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். எனவே தமிழக அரசு இதுபோன்ற நடன கலைஞர்களை கண்டுகொள்ளுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.